திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நேசநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அந்நகர் அதனில் வாழ்வார் அறுவையர் குலத்து வந்தார், மன்னிய தொழிலில் தங்கள் மரபின் மேம்பாடு பெற்றார். பன்னகா பரணர் கண்பர் பணிதலைக் கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார். வளம் நிறைந்த காம்பிலியில் அறுவையர் குலத்தில் பிறந்து வளர்ந்து நிலை பெற்ற தங்கள் குலத்தொழிலை மேம்பட்ட நிலையை அடைந்தவர் எம்பிரான் நேசநாயனார் ஆவார். பாம்பினை அணிகலனாக பூண்ட சிவபெருமானின் அடியவர்களின் பணியை தன் பணியென கொண்டு செய்து வந்தவர். மேலும் சிவ அடியார்களின் திருவடிகளை தன் தலையில் ஏற்று போற்றும் தன்மையராக விளங்கினார். எம்பிரான் நேசநாயனார் சிவ அடியார்களுக்கு தன்னால் தயாரிக்கப்பட்ட ஆடைகள், கீழ், கோவணம் முதலியவற்றை தானமாக வழங்கி சிவத்தொண்டு புரிந்த 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். பழம்பெரும் பதியான காம்பிலியில் நெசவாளர் குடியில் அவதரித்தவர் எம்பிரான் நேசநாயனார். இவர் நேசனார், நேசன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். இவரின் பூர்வீகம் கூரை நாடு ஆகும். காம்பிலி என்பது இன்றைய கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி மாவட்டத்தில் துங்கபத்திரை நதிக்கரையில் அமைந்துள்ளது. கூரை நாடு என்பது இன்றைய மயிலாடுதுறையை குறிப்பது ஆகும். எம்பிரான் நேசநாயனார் சிவனாரின் மீதும் அவர் தம் அடியவர் மீதும் இயற்கையிலேயே பேரன்பு கொண்டவர். ஆதலால் அவர் தம்முடைய மனதில் எப்போதும் சிவனாரை நினைத்தும் வாயால் திரு ஐந்தெழுத்தை ஓதியும் தம்முடைய உடலால் திருத்தொண்டுகள் செய்தும் இருந்தார். நெசவு தொழிலில் வல்லவரான எம்பிரான் நேசநாயனார் தாம் தயாரித்த ஆடைகள், கீழ் மற்றும் கோவணத்தை சிவ அடியார்களுக்கு தானமாக வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆடை தானம் வழங்கிய எம்பிரான் நேசநாயனார் இறுதியில் சிவனாரின் திருவடிகளை அடைந்து நீங்கா இன்பம் பெற்றார். எம்பிரான் நேசநாயனார் சிவ அடியார்கள் மீது இருந்த அன்பால் தான் நெய்த ஆடைகள், கீழ், கோவணம் ஆகியவற்றை தானமாக தந்து 63 நாயன்மார்களுள் ஒருவராக திகழும் பாக்கியம் பெற்றார். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதோடு தொழிலின் ஒரு பகுதியாக தர்மம் செய்து வந்தால் தனியாக தவம் செய்ய தேவையில்லை, இறைவன் இன்முகத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு உதாரணமாக விளங்கினார் எம்பிரான் நேசநாயனார். பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவரது குருபூசனை கடைபிடிக்கப்படுகிறது. எம்பிரான் நம்பி ஆரூரர் தமது திருத்தொண்ட தொகையில் நேசனுக்கும் அடியேன் என்று போற்றுகிறார். இன்று அவரது குருபூசனை. அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.